கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யோபுவுடைய சரித்திரம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். The book of Job, chapter 10, verse 12. யோபு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எனக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. எனக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் என்று யோபு சொல்லுகிறார். Job says, Thou hast granted me life and favor. உம்முடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றினது. And thy visitation has preserved my spirit. ஆண்டவருடைய தயவு அவருக்கு எவ்வளவு காணப்பட்டது என்பதை நாம் இதிலே விளங்கிக் கொள்ள முடியும். We can understand from this verse that how much of favor he received from the Lord. கர்த்தர் அவருக்கு ஜீவனை தந்தார், தயவையும் பாராட்டினார். The Lord has given him life and also shown him favor. அதே நேரத்தில் அவருடைய பராமரிப்பு இவருடைய ஆவியை காப்பாற்றினது. And also his visitation has preserved the spirit. இன்றைய மெசேஜ் கர்த்தர் உன்னை பராமரிக்கிறவர். Today's message is the Lord is preserving you. ஆண்டவர் உன்னை பராமரிக்கும் தேவன். The Lord is visiting you. உம்முடைய பராமரிப்பு, ஆண்டவருடைய பராமரிப்பு இம்மட்டுமாய் நம்முடைய ஆவியை காப்பாற்றி இருக்கிறது. It's the visitation of the Lord that had preserved us thus far. ஒரு மனிதனை தேவன் பராமரிப்பது என்பது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு அனுபவம். The man preserved by the Lord is a greatest experience. அங்கே அந்த வசனத்தினுடைய முதல் பகுதியிலே ரெண்டு காரியத்தை அவர் சொல்லுகிறார். In the first portion of this verse there are two things written. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு நீர் பாராட்டினீர், அதுதான் உம்முடைய பராமரிப்பு. Thou hast not only granted me life but also should favor, that is his visitation. இன்னைக்கு உலகத்திலே எல்லாருக்கும் ஜீவன் இருக்கிறது, ஆனால் ஆண்டவருடைய தயவு கிடையாது. Today there is life in all the people of the world, but there is no favor of the Lord. ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் கர்த்தர் தயவையும் பாராட்டி வருகிறார். But for the people of God, the Lord not only grants his life but also shows favor. ஆம், கடந்த வருஷங்களிலும் சரி, என்னை கொண்டு வந்த பாதைகளிலும் சரி, கர்த்தர் எனக்கு தயவை பாராட்டினார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது ஒரு மனிதனுக்கு அந்த பாதையிலே அனுபவித்தால் தான் அதனுடைய ருசி தெரியும். Only when a man is experiencing that in his life he can know the taste of it. அவனுக்கு அந்த தயவு என்பது அது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு அனுபவம். The favor is a valuable experience. உலகத்திலே நாம் எவ்வளவு நாள் வாழுகிறோம் என்றல்ல, எவ்வளவு நாள் கர்த்தருடைய தயவிலே வாழ்ந்தோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். It is not sufficient that we live a long life, but how much we live in the favor of the Lord is important. அதுக்கு சொல்லுகிறான், அது உம்முடைய பராமரிப்பு என்று சொல்லுகிறான். Here he says that thy visitation. ஆண்டவருடைய கேர்ல ஒரு மனிதன் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறிவிடுகிறது. If a man should be found in the care of the Lord, then his life will be fertile. இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே கர்த்தர் உன்னை பராமரிக்கிற தேவன் என்று அவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். In the beginning of this year, the Lord is promising that he is caring for you. நீங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி, Whatever situation you might be found இந்த in, வருஷத்தில் நீங்கள் எந்த பாதையிலே கொண்டு செல்லப்பட்டாலும் சரி, whatever path you might be taken through this year, இந்த வருஷத்தில் நீங்களே எந்த பாதையிலே போனாலும் சரி, whichever path you yourself might go through, சூழ்நிலைகளிலே நீங்கள் சிக்கினாலும் சரி, in whatever situation you must be caught up, எந்த அனுபவத்தில் இருந்தாலும் அந்த இடங்களிலே உங்களை பராமரிக்க அவர் உண்மையுள்ளவும் வல்லமையும் உள்ளவராய் இருக்கிறார். in whatever situation you are found, he is all faithful to help you or to care for you this year. இப்படி இருந்தால் அவர் என்னை பராமரிப்பாரா, அப்படி இருந்தால் என்னை பராமரிப்பாரா, இப்படி இருந்தால் என்னை கைவிட்டு விடுவாரா, இப்படி இருந்தால் என்னை புறக்கணித்து விடுவாரா என்கிற பலவிதமான கேள்விகள் உங்களுக்குள்ளே எழலாம். Many questions might arise in you that if he will care for you, if you are in this state or that state, or if you will go away from this state, will he leave you, you will have such questions. ஆனால் தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? But the specialty of God is, ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவனை அவர் பராமரிக்கிறார். whatever situation a child of God might be in, he is caring for him. ஒரு புருஷன் தன்னுடைய மனைவி சரியில்லாவிட்டால் அவளை பராமரிக்காமல் விட்டு விடுகிறான். If a husband, if his wife is not in a proper state, then he is not caring for her, he is leaving her. ஒரு புருஷன் குடிகாரனாக இருந்தால் மனைவி அவனை பராமரிப்பதை நிறுத்தி விடுகிறாள். If a husband is a drunkard, then his care for his wife is away. சில பெற்றோர்கள் வயதான பின்பு பிள்ளைகள் அவர்களை பராமரிப்பது இல்லை. Some parents, when they become old, they are not able to care for their children. சில பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் எதிர்த்து அவர்கள் கீழ்ப்படியாமையை காட்டும் பொழுது, எதிர்கருத்துக்களை சொல்லும் பொழுது பெற்றோர்கள் அவர்களை பராமரிக்காமல் விட்டு விடுகிறார்கள். When the disobedient children, they resist their parents and speak against them, then the parents are not caring for them. இப்படி பராமரிப்பற்ற अनेक பெற்றோர்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. அவர்களை நாம் ரோடுகளிலும் முதியோர் இல்லங்களிலும் நாம் காண முடியும். You see many parents and children who are not cared for, and they are found on the roads
and also they are found in the old age places. கைவிடப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறவர்களை கேட்டால் என்னை பராமரிக்க ஆள் இல்லை என்று சொல்வார்கள். When we see the persons who are forsaken, when we ask them, they say that they are not cared for. சில கொடூரமான பாதைகளிலே இல்லாவிட்டால் கொடூரமான வியாதிகளிலே ஒரு சிலர் சிக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தார் அவர்களை பராமரிப்பதை விட்டு விடுகிறார்கள். When they go through terrible situations or terrible sicknesses, their family members fail to care for them. ஒரு இடத்துல ஒரு தகப்பனை ஒரு பையன் கொண்டு போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டான். பேப்பர்ல நான் படித்தேன். In one place I read in the newspapers that son took a father and left him in a place. ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் அவரை பஸ் ஸ்டாப்ல அவரை இறக்கினான். He dropped him in the bus stop. அவர் இறங்கின உடனே கத்தினார். He shouted as he got down. தம்பி என்னை விட்டுட்டு போயிராத, தம்பி என்னை விட்டுட்டு போயிராதன்னு. ஆனா அந்த பையன் அப்படியே டூ வீலர்ல இருந்து அவரை கீழே தள்ளி இறக்கி விட்டுட்டு உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டான். He shouted and that father shouted, son, don't let me go alone and go, but he refused that and he pushed him off from the vehicle and went off. அவர் கத்துனாரா? He shouted. பேப்பர்ல அப்படியே போட்டுருக்கான். It was written like உடனே that. அங்க இருந்த ஜனங்க எல்லாம் ஓடி வந்து என்னன்னு கேட்டாங்க. All the neighboring people came and asked what? ஏன் இப்படி தள்ளி விட்டுட்டு போறான், யார் அவன் கேட்டாங்க. Why did he push off like this? Who is he, they asked. அப்ப அவர் சொன்னாரு, என் பையன் தான் என்னை தள்ளி விட்டு போறான்னு சொன்னாரு. Then he said, it's my son who is pushing me and going. ஏன் கேட்டாரா? They asked him why. பையன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. They asked him where is the son's house. என் பையன் வீடு தெரியாது, எனக்கு விவரம் தெரியாது, நான் ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன், ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு என்னை வந்து இப்படி இறக்கி விட்டு போயிட்டான், எனக்கு ஊருக்கு போறதுக்கும் வழி தெரியாது, எந்த இதுவும் கிடையாது, என்னை அனாதையா ரோட்ல விட்டு தள்ளி விட்டு போறான். இதுதான் இன்றைய உலக சமுதாயத்தினுடைய நிலவரம். He said that I came from another place. I do not know where my son's house is. I do not know the whereabouts at here and I do not know how to go back. And this is the situation what is prevailing today. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. But our God is not so. வேதத்திலே பார்க்கும் பொழுது தம்முடைய ஜனங்களை எந்தெந்த சூழ்நிலைகளிலே அவர் எந்தெந்த விதங்களில் அவர் பராமரித்து இருக்கிறார். In the word of God we see as to how he has cared for the people in the word of God. இங்கே யோபுனுடைய நிலவரம் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்க ஒரு நிலவரம். Here Job's state was a pathetic state. அவனுக்கு வசதி இருந்தது. He had all facilities. எல்லா வசதியும் போய் விட்டது. But all his facilities have gone. ஒரு அருமையான அரண்மனை போன்ற ஒரு வீடு இருந்தது. He had a house like a palace. அது விடிந்து நொறுங்கி போய் விட்டது. And that was destroyed. அழகான 10 பிள்ளைகள் இருந்தார்கள். He had beautiful 10 children. ஒரே நேரத்தில் அவர்கள் மரித்து விட்டார்கள். At a time all of them had died. ஒரு மனைவி இருந்தாள். He had a wife. அவள் இவனை வெறுத்தாள். She hated him. ஏன் உயிரோடு இருக்கிறாய், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னாள். She said, why should you live till now, you deny God and die. உயிர் நண்பர்கள் இருந்தார்கள். They were close friends for her. அவர்கள் இவரை பரியாசம் பண்ணினார்கள். But they mocked at him. குற்றம் சாட்டினார்கள். They accused him. ஏன் உனக்கு இப்படி சம்பவித்தது என்று கேள்வி கேட்டார்கள். They asked questions as to why such things happened to him. இவைகளுக்கு மத்தியிலே ஒரு மனிதன் சொல்லுகிறான், நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் என்னை தயவும் பாராட்டி உம்முடைய பராமரிப்பினாலே என்னுடைய ஆவியை நீர் காப்பாற்றினீர் என்று அவன் அறிக்கையிடுகிறான். In the midst of all this the man of God says that thou hast granted me life and favor and thy visitation hath preserved my spirit. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் உங்களை பராமரிக்கக்கூடிய ஒரு தேவன் உண்டு என்பதை இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Dear beloved, in whatever situation you might be, you must understand in the beginning of the year that there is a God who cares for you. யாரும் கேர் பண்ணல அப்படி நீங்க யோசிக்காதீங்க. Do not think that nobody cares for you. நீங்க அப்படி யோசிக்க கேர் பண்ணலங்கற ஒரு ஆவி உன்னோடு போராடி உன்னை அப்படியே மனதை ஒடித்து விடும். The more you think like this, the spirit that is making you to be acquainted by yourself saying that nobody cares for you. நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. You should not expect that. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அவன் பராமரிப்பான் என்று எதிர்பார்க்காமல் என் தேவன் என்னை பராமரிப்பார் என்று நீங்கள் கத்தக்கூடாது. A mother should not think that they will come and care for me. You should always think that the Lord will care for me. நீங்கள் மனுஷன் உங்களை பராமரிப்பான் என்ற எதிர்பார்ப்பில் நீங்கள் இருந்தால் அது கிடையாத பட்சத்தில் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். If you expect man to care for you and when you don't get that, you will be always be amazed. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா சூழ்நிலையில் நான் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் என்னை நேசிக்கிறவர் என்னை பராமரிக்கிறவர் ஒருவர் உண்டு என்பதிலே மாத்திரம் நீங்கள் நிச்சயம் உள்ளவர்களாய் உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்திலே கொடுத்து விடுங்கள். At all times you should be sure that the Lord is caring for you and surrender your life in his hands. ஒரு குடும்பத்திலே ஒரே ஒரு பெண் இருந்தாள். In a house there was only one child, one girl. அவளுக்கு வெளிநாட்டிலே வாழ்க்கை கிடைத்தது, அவள் போய் விட்டாள். She was married in the foreign country and she went off. இப்பொழுது அந்த தகப்பன் மரித்து விடுகிறார். And the father expired. அந்த தாய் ஒரு தனி மரமாக மாறுகிறாள். And the mother was alone. அந்த பிள்ளைக்கு உங்களை வந்து கூட்டிட்டு போக முடியாது. But the girl could not come and take her mother. அவளுக்கு அங்கிருந்து இங்க வர முடியாது. She could not come from there till here. இங்க சொந்தங்கள் உண்டு. She had all the relatives. வசதிகள் உண்டு. She
shared all facilities, ஆனா அவங்க யாருமே இவங்களுக்கு கை கொடுக்கவில்லை. but nobody gave hand for them. எல்லாரும் புறக்கணித்தார்கள். They just put off them. அவங்க ஒண்ணுமில்லாதவர்கள் அல்ல. They were not people who did not have anything. எல்லா வசதிகளும் உண்டு, ஆனாலும் பொறாமையினாலே அவர்கள் கைவிட்டார்கள். Having all facilities, because of jealousy they were forsaken. ஆனால் தேவன் அவர்களை பராமரித்து பாதுகாத்து வருகிறார். But the Lord is caring for them. ஆனபடியால் நீங்கள் தேவனுடைய பராமரிப்பை மட்டும் எதிர்பாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை பராமரிக்கிறவர். You expect the care of the Lord alone, and at any situation he will care for you. நீங்க எதையோ ஒன்றை எதிர்பார்த்து அவன் செய்வான், அவ செய்வா, இவன் செய்வான், இவங்க செய்வாங்க, இப்படி நீங்க எதிர்பார்த்து செயல்படும் பொழுது அந்த எதிர்பார்ப்பை சத்துரு உடைத்து விடுகிறான். அப்பொழுது நீங்கள் வஞ்சிக்கப்பட்ட நிலவரத்திலே தூக்கப்படுகிறீர்கள். When you expect somebody else to do for you that he or she will do such things for you, then you are not receiving it, and Satan is deceiving you and you're vexed. வேதத்திலே தம்முடைய ஜனங்களை இல்லாவிட்டால் மற்றவர்கள் எப்படி எப்படிலாம் பராமரித்தார்கள் என்பதை கொண்டு கர்த்தர் நம்மோடு இடைபட விரும்புகிறார். In the word of God, the Lord wants to deal with us as to how the others have been caring for one another. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Again I repeat, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுடைய பராமரிப்பை மாத்திரம் எதிர்பாருங்கள். In your life you only have to expect the caring of the Lord. நீங்க மற்றபடி அதாவது நீங்கள் குடும்பத்தை நீங்கள் எதிர்பார்த்து, பிள்ளைகளை எதிர்பார்த்து, பெற்றோர்களை எதிர்பார்த்து, இப்படி நீங்க உலக நண்பர்களை எதிர்பார்த்து நீங்கள் அப்படி போகும் பொழுதுதான் உங்களுக்கு பலவிதமான துக்கங்களும் வேதனைகளும் ஏமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது. When you expect your family members, your children, your parents and your relatives and friends to come and help you, and you lose it, then you are found in a deceived state. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Genesis chapter 45, அங்கே ஒரு பஞ்சத்தின் சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். we see a state of famine. 7 வருஷம் கொடிய பஞ்சம் அங்கே கானானை சந்தித்தது. 7 years a terrible famine came and met the land of Canaan. கானான் இல்லாவிட்டால் எகிப்து எல்லா பகுதிகளையும் சேர்ந்து அந்த பஞ்சம் தாக்குகிறது. Then the famine was meeting the land of Canaan and Egypt. ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு தேவனுடைய பிள்ளைகளும் புறஜாதிகளும் போகிறார்கள். The people of God and the people of the world were set to a different situation. ஜனங்களுடைய பணம் எல்லாம் கரைந்து கொண்டே இருக்கிறது. And all the money of the people were all just drawing out. அவங்களுடைய வசதிகள் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கிறது. All the facilities were decreasing. நன்மைகள் எல்லாம் போய் கொண்டே இருக்கிறது. All the goodness were decreasing. நாட்கள் போக போக ஜனங்கள் மிகவும் நிர்பந்தமான நிலவரத்துக்கு வந்து விட்டார்கள். As the days went, the people were set to a desperate state. இந்த நேரத்திலே யாக்கோபும் கூட பரிதபிக்கப்படத்தக்க ஒரு நிலவரத்திலே போய் கொண்டே வருகிறார். At such a situation, Jacob also went to a desperate situation. அவனுடைய குடும்பத்திலும் அந்த பஞ்சத்தினுடைய தாக்கம் இருந்தது. Even in his family there was the attack of famine. 7 வருஷம் உழவும் கிடையாது, அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருந்தது. 7 years there was neither sowing or harvest. Such a famine. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just think as to how that will be. யாக்கோபு தன்னிடத்திலிருந்து பணத்தை கொடுத்து அங்கே போய் எகிப்திலிருந்து பொருளை வாங்கி வரும்படியாக பிள்ளைகளை அனுப்புகிறான். Jacob sent his children, giving them money to get food for money. ஆனாலும் கூட அந்த இது போதுமானதாக இல்லை. But that was not sufficient for them. மறுபடியும் பணத்தை கொடுத்து அனுப்புகிறான். Again he gave money and sent them. இந்த நேரத்தில் தான் அங்கே யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. It was at this situation that Joseph revealed himself. கடந்த வருடத்திலே இல்லாத ஒரு பராமரிப்பை கர்த்தர் இந்த வருஷத்திலே உனக்கு வாக்கு பண்ணுகிறார். The Lord is promising a care which you did not have the last year. கடந்த வருஷத்திலே நீ பலவிதமான வறுமையின் பாதையிலே நீ போயிருக்கலாம். You had gone through a lot of path of poverty last year. பல பஞ்சங்கள் உன்னை சந்தித்திருக்கலாம். Many famines would have come across your way. உன்னுடைய தொழில் தடை. In your business there's a hindrance. ஒரு வறுமையின் ஆவி உன் குடும்பத்தோடு போராடினது. A spirit of poverty is struggling with your family. ஒரு தரித்திரத்தின் ஆவி உன்னோடு போராடினது. A spirit of poverty is struggling with you. நீ எவ்வளவோ பிரயாசப்பட்டு அதிலிருந்து மீட்கப்படும்படியாக வாஞ்சித்தாய். How much ever you urged for, you wanted to get rid of it. ஆனால் இந்த வருஷத்தின் துவக்கத்திலே கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுகிறார்? But in the beginning of this year what does the Lord say? நீ யோசேப்புக்கு பக்கத்திலே வந்தால் கர்த்தர் உனக்கு ஒரு சரியான வறுமை வராதபடி ஒரு பராமரிப்பை உனக்கு தருகிறார். If you come near Joseph, then you will have a preservance and a care wherein you will not be affected by famine. பரிசுத்தத்திலே நீ இந்த வருஷத்தின் துவக்கத்திலே காலெடுத்து வைத்தால் இந்த வருஷம் உனக்கு வறுமை வராதபடி கர்த்தர் உன்னை பராமரிப்பார். If you would take your step towards holiness, then the Lord will not admit a famine in your life this year. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் வாசிக்கலாம். Genesis 45th chapter 10 and 11. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். I will care for you and your children and in the land of Goshen. இங்கே என் சமீபத்திலே வந்து நீங்கள் வாசம் பண்ணலாம். You can come near and dwell near me. கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு வறுமை வராதபடி உங்களை பராமரிக்கிற தேவனாக முதலாவது உன்னோடு இடைபட விரும்புகிறார். This year the Lord wants to intervene with you as a God that will not admit poverty in your life. கடந்த வருஷத்துல சில மரணங்கள் வந்திருக்கலாம். There might be many deaths which occurred last year. பல நஷ்டங்கள் வந்திருக்கலாம். Many losses would have taken place. பல பரியாசங்கள் நிந்தைகள் உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். You might have been gone through many reproach and shame. ஆனால் அவைகளில் நீ அழிந்து போகாமல் உனக்கு தயவை பாராட்டி அவருடைய பராமரிப்பு உன்னுடைய ஆவியை காப்பாற்றி இந்த புதிய வருஷத்திலே ஜீவனோடு உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. In the midst of all this, that you might not be destroyed, he has preserved your life, and in this new year he has brought you and kept you in this year. இந்த வருஷத்திலே உனக்கு வறுமை வராதபடி நான் உன்னை பராமரிப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். This year the Lord is promising you that he will not admit poverty. அன்றைக்கு யோசேப்பின் மூலமாக இந்த ஒரு வார்த்தை ஒரு வாக்குத்தத்தம் போல அந்த சந்ததிக்கு கிடைத்தது. In those days it was a promise given through Joseph to that inheritance. நீங்கள் இங்கே வந்தால் என் சமீபத்திலே நீங்கள் இருக்கலாம். If you should come near me, then you can be near me. பரிசுத்தத்தோடு நீங்கள் நெருங்கி வரும் பொழுது, when you come closer to holiness, பாவம் இல்லாத ஜீவியத்தோடு நீங்கள் வரும் பொழுது, if you could come to a life wherein without sin, உங்களுடைய வாழ்க்கையிலே சுத்தமான ஒரு வாழ்க்கை வரும் பொழுது, if you would come to a life of purity, ஒரு தெய்வீக வாழ்க்கையை நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது, if you would desire for a godly life, உங்களை வறுமை வராதபடி பராமரிக்கிற தேவனாக அவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். then he as a God who will preserve you from poverty, he is promising you. உன்னுடைய முதலாவது இந்த வருஷத்திலே உன்னை முதலாவது பராமரிக்கும் தன்மை வறுமை வராதபடி உன்னை தேவன் பராமரிக்க வாஞ்சிக்கிறார். This year firstly he desires to preserve you from poverty. ஆனால் நீ யோசேப்பின் சமீபத்திலே இருக்க வேண்டும். Therefore you should come nigh to Joseph. பாவமில்லாத ஜீவியத்தை நீ பழக வேண்டும். You should practice a life without sin. குற்றமில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீ அடியெடுத்து வைக்க வேண்டும். You should take your step to a life without fault. தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி என்கிற ஒரு கேள்வி உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். You should have a question as to how I can sin before God. தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்ய முடியும் பாவம் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே வறுமை வராதபடி தேவன் உன்னை பராமரிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். If you have a decision in your life, how can I sin before the Lord, and do you make a decision in your life, then the Lord will preserve you from poverty. எத்தனையோ வருடம் யோசேப்பு அவனுடைய கண்களுக்கு தென்படவே இல்லை. For many years Joseph was not found in their eyes at all. யோசேப்பை குறித்த ஒரு சிந்தை இருந்தது. They had a mind of Joseph. யோசேப்பை குறித்த ஒரு வேதனை இருந்தது. They had the greatness of Joseph. ஆனால் பார்ப்போம் அங்கே போய் வாசம் பண்ணுவோம் அப்படி ஒரு வாழ்க்கை உண்டு என்று அவன் கனவில கூட சிந்திக்கவில்லை. But even in their dream they did not think that they will go and see Joseph and be with him. அதுபோல It's like this. பரிசுத்தம் என்கிற ஒரு சிந்தை உனக்குள்ள இருந்தது. You had a thought of holiness in you. பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. You had a thought of a life without sin. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பயிற்சிவிக்க முடியவில்லையே என்கிற ஒரு துக்கம் உனக்குள்ள இருந்தது. You had a sorrow in your heart that you could not exercise such a life. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு கனவாகவே இருந்தது. But that life was a dream for you. ஆனால் இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு செய்ய போற காரியம் என்ன? But this year what does the Lord is going to do for you? பரிசுத்தத்தோடு உன்னால் வாழ முடியும். You can live a life with holiness. பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும். You can live a holy life. அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமும் உனக்கு கொடுத்து ஒரு நிச்சயத்தையும் கொடுத்து அதை பரிசுத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில அனுபவபூர்வமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். With such a promise and surety the Lord is going to admit this holiness, that you might live a life of holiness this year. இரண்டு விதமான வறுமை. There are two kinds of poverty. ஒன்று பொருளாதார வறுமை, இரண்டாவது பரிசுத்தம் விசுவாசம் இப்படி ஆவிக்குரிய வறுமை. One is material poverty and the secondly is spiritual poverty, which is faith and holiness. உலகத்தின் தரித்திரர்களை தேவன் விசுவாசத்திலே ஐஸ்வரியவான்களாய் மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says that the Lord makes those who are poor in this world as a rich in the spiritual life. இந்த உலகத்திலே தரித்திரர்களாய் எண்ணப்பட்டவர்களை அவர் விசுவாசத்திலே ஐஸ்வரியவான்களாய் மாற்றுகிறார். The Lord makes the poor in this world rich in faith. அப்படினால் உன்னுடைய வறுமை வராதபடி இந்த வருஷத்துல உன்னுடைய விசுவாசத்திலேயோ உன்னுடைய பரிசுத்தத்திலேயோ உனக்கு வறுமை வராதபடி கர்த்தர் உன்னை பராமரிக்கிறார். The Lord is going to preserve you, that the poverty will not come in your life, in your life of faith and holiness. பரிசுத்தத்திலே தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை. A life of wherein you have not defeat in your holiness. பரிசுத்த குலைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை. In the life wherein you will not profane holiness. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை பரிசுத்தத்திலே பராமரிக்க போகிறார். The Lord is going to give you such a life and he is going to preserve you in holiness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, nextly in Genesis 50th chapter, அங்கே யாக்கோபுடைய ஓட்டம் முடிந்து விட்டது. We see that the race of Jacob was ended. யாக்கோபுடைய ஓட்டம் முடிந்த உடனே அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பயப்பட ஆரம்பித்தார்கள். When Jacob finished his race, then all his brethren began to fear. இதுவரைக்கும் யோசேப்பை குறித்து அவர்களுக்கு பயம் இல்லை, ஒரு கலக்கம் இல்லை, ஒரு
சமாதானம் இருந்தது. Until then they had no fear concerning Joseph, they were all in peace. ஆனால் இப்பொழுது தகப்பன் மரித்த உடனே But as the father died, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் உண்டாகிவிட்டது. they had a great fear in themselves. இப்பொழுது இனி என்ன நடக்கும்? Now what will going to happen? நம்ம நம்பி இருந்ததானே, நம்ம சகோதரனோடு ஐக்கியப்படுத்தி வைத்திருந்ததானே இந்த தகப்பன் மரித்து விட்டார். The father who united us with this brother, he died. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? Now how will our life be? யோசேப்பு நம்மை பழி வாங்கி விடுவானோ? Will Joseph take revenge on us? நம்மை அழித்து விடுவானோ? Will he make us to destroy? இந்த பஞ்சத்திலே இந்த தேசத்தை விட்டு நம்மை துரத்தி விடுவானோ? Will he chase us in this famine from this land? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? How will our life be? இனி என்ன சம்பவிக்கும்? What more will happen to ஒரு us? பயமும் திகிலும் அவர்களை சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்தது. Such a fear came and surrounded their life. யாக்கோபு மரித்த உடனே ஒரு பெரிய அடக்காராதனை நடந்தது. When Jacob died, there was a great burial ceremony. ஒரு பெரிய துக்கம் கொண்டாடுதல் உண்டானது. A great gathering took place there. துக்கம் கொண்டாடுதல் உண்டானது. They ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இது எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டாடல் என்றார்கள். They had the days of mourning in that land. ஒரு பெரிய துக்கம் உண்டாயிருந்த நேரத்திலே அது முடிந்த உடனே இவங்களுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. After they had the day of mourning, they had a great fear in them. என்ன நடக்கும்? What will happen? தகப்பன் மரித்து விட்டானே. Because the father died. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நம்பி இருந்த சில காரியங்கள் உங்களை விட்டு எடுபட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனுபவிக்கலாம். Dear beloved, even in your life you might have a situation where you have lost certain things. சகோதரன் இல்லையே, in the midst of your brethren, தாய் இல்லையே, that your mother is not there, தகப்பன் இல்லையே, that you have no father, நமக்கு உதவி செய்வார் இல்லையே, that you have nobody to help you, யாராவது நம்ம பழி வாங்கிடுவாங்களோ, will anybody take revenge on us, ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில தீங்கு நடந்துருமோ, without my knowledge will any wrong happen to me, இதுவரைக்கும் அவங்க இருந்தாங்க நமக்கு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு, இனிமே நமக்கு பிரச்சனை வந்துருமோ, all these days they were alive and we had no problems, will any problems face us anymore? இப்படிப்பட்ட ஒரு நியாயமான பயம் யாக்கோபின் சகோதரர்களுக்கு, யாக்கோபினுடைய பிள்ளைகளுக்குள்ளே வந்தது. Such a justful fear came into the children of Jacob. அவங்க எல்லாரும் உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி விட்டார்கள். Immediately they called the person and sent him to Joseph. ஏதாவது நாங்கள் செய்தது தவறா இருந்தாலும் மன்னிச்சிரணும். Even if we have any fault, you should forgive us. நாங்கள் அப்படி செய்து விட்டோம். We have committed like this. நாங்கள் அப்படி செய்திருக்க கூடாது. We have done this wrong, we should not have done it. நாங்கள் செஞ்சத மன்னிச்சிரணும்னு சொன்னாங்க. You should forgive us for this. ஆனா அவன் சொன்னான், உடனே அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். Immediately he began to cry. அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்கள் உங்க முன்னாக விழுகிறோம், நாங்கள் அடிமைகள் என்று சொன்னார்கள். They said, we fall before you and we will be your servants. ஆனால் அவனுடைய வார்த்தை எப்படி இருந்தது? But see what his words were. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, when we see in 50th chapter of Genesis, 21ஆம் வசனம் வாசியுங்கள். 21. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பச்சமாய் பேசினான். இங்கே சூழ்நிலை மாறினாலும் கர்த்தர் அவர்களை பராமரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். Although the situation changed, the Lord promised that he will comfort them. எப்பொழுதும் சூழ்நிலைகள் நமக்கு அனுகூலமாய் இராது. Always situations will not be favoring us. நம்மை நம்பினவர்கள் எல்லாரும் கடைசி வரைக்கும் நம்ம கூடயே வர முடியாது, அவங்க உயிரோடு இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் உண்டு. We cannot expect the people whom we believe to come till the end, they have their certain times. அந்த டைம் முடியும் போது அவங்க இந்த உலகத்தை விட்டு பாஸ் ஆயிடுவாங்க. When after their time is over, they will pass over from this world. அப்படி அவங்க போக வேண்டியது தேவனுடைய திட்டம், அதுதான் உலக நியதி. That is the plan of God and it's the righteousness too. அப்படிப்பட்ட நிலவரம் வரும் பொழுது நீங்க திகைத்து போய்விடக் கூடாது. When such situation come, you should not be in a mess situation. தேவன் பழி வாங்கிடுவாரோ? Will the Lord take revenge on me? நம்முடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பாரோ? Will he not forgive our sins? ஏதாவது பழைய காரியத்தை வச்சு தான் கர்த்தர் இப்படி கிரியை செய்கிறாரோ? Will he work with an old sin? இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ள எழலாம். But such questions might arise in you. ஆனால் அங்கே யோசேப்பு என்ன சொல்லிவிட்டான் தெரியுமா? But you know what Joseph said? நான் உங்களையும் பராமரிப்பேன். I will nourish you. உன்னுடைய குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன். I will nourish your little ones. இதுதான் தேவனுடைய வார்த்தை. This is the promise of God. நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களை விட அதிகமா கேர் எடுத்துக்கொள்ளக்கூடியவர் தேவனாக இருக்கிறார். You need not take care more of your children because more than you the Lord cares for them. இப்ப ஃபாரின்ல ஒரு பிள்ளை படிக்குது, பெற்றோர்கள் இங்க இருக்காங்க, அந்த பிள்ளையை பராமரிக்கிறது யாரு? தேவன் தான் பராமரிக்கிறார். When a child is studying in foreign country, then the care of the Lord is upon her, not her parents. தேவனுடைய பராமரிப்பில நாம் இருக்கும் வரை நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ எந்த பாதிப்பும் உண்டாகாது. As long as we are in the care of the Lord, then for us or for our children there will be no harm. இவங்க நினைச்சாங்க தீமைக்கு தீமை சம்பவிச்சு விடுமோன்னு. They thought that evil will happen for evil. ஆனா கர்த்தர் சொல்றார், அந்த யோசேப்பு சொல்றான், தீமையை கர்த்தர் நன்மையாய்
முடிய பண்ணினார். But Joseph says that the Lord had converted evil for good. கடந்த வருஷத்துல உங்களுக்கு தீமையாக பல காரியங்கள் நடந்திருக்கும். இந்த வருஷத்துல கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணுகிறார். In the last year many evil things might have happened your way, but this year God is going to turn that good for you. அதைத்தான் 20ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார். That is what he says in the 20th verse. வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக தேவன் அந்த தீமையை முடிய பண்ணினார். God had thought that change that evil to good, that he might save much people alive. தீமையாய் நடந்த சம்பவங்களை கர்த்தர் அப்படியே நன்மையாய் முடிய பண்ணுகிறார். God had changed all the evil things for goodness. ஆனபடியால் இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பராமரிக்கிற தேவன். Therefore the Lord is going to preserve you and your children this year. உன்னுடைய அக்கிரமத்தை கவனியாமல், that he might not consider your transgressions. வேதத்துல சொல்லி இருக்கிறது, நம்முடைய அக்கிரமத்தை கவனித்தால் நாம் எல்லாம் நிலைநிற்க கூடாதவர்கள். If we should consider our wickedness, then we cannot stand before him. எங்களுடைய அக்கிரமத்தை நீ நிலைநிற்பிரானால் யார் நிலைநிற்பான் ஆண்டவரேன்னு ஒரு மனுஷன் கேட்கிறான். One man of God says, if you should consider our transgressions, who will stand before you, Lord? ஒரு சின்ன பிரச்சனை உடனே நம்முடைய அக்கிரமத்தினுடைய அடின்னு நீங்க எடுக்க கூடாது. தேவன் நடத்துகிற பாதை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். If you have a small problem with you, then you should not take your transgressions, but you take your step in the path of the Lord. மனுஷன் தான் தீமைக்கு தீமை செய்வான். A man will do evil for evil. ஆனால் தேவன் தீமைக்கு நன்மையாய் செய்கிற தேவன். But the Lord will do good for evil. அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You should believe that. தீமையை நன்மையினால் வெல்லு என்று ஒரு விசுவாசிக்கு சொன்ன தேவன் தீமை செய்தவனுக்கு தீமை செய்வாரா? For a believer, God says that you should overcome evil with good. Will he do evil for evil? தேவன் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல. The Lord will never do evil. அவர் பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. He never tests any man with evil. இது கடந்த வருஷத்துல நீங்கள் தீமை செய்திருக்கலாம். In the last year you might have done evil. இல்லாவிட்டால் தீமை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். Or evil might have been admitted in your life. நீங்க அதை நினைச்சு அதனுடைய தாக்கம் இந்த வருஷத்திலும் இருக்கும் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். அதனுடைய தாக்கம் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் வந்துவிடுமோ என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். So this year you need not fear whether that evil will proceed and follow us for me and my children this year. இந்த வருஷத்துல கர்த்தர் அதை அப்படியே மாற்றி கடந்த வருஷத்துல ஏற்பட்ட தீமை எல்லாம் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுகிறார். God is going to change all the evil things which happened to you last year, and all the evil he will turn to good. அப்படி நன்மையாக முடிய பண்ணினால் அதனுடைய விளக்கம் என்ன? What is the count that he will turn the evil to good? ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணுகிறார்னு சொன்னா இந்த வருஷத்துல உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் தேவனே பராமரிப்பார். If he is going to do goodness this year, then he is going to preserve you and your children this year. அவர் பழிவாங்குகிற தேவன் அல்ல. He is not the one who is going to cause confusion. அவர் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க வேகப்படுகிற தேவன் அல்ல. He is not the one who is going to condemn you. அவர் இரக்கத்திலே ஐஸ்வரியம் உள்ளவராய் இருக்கிறார். He is rich in his mercies. அவருடைய ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கணும்னா போன வருஷத்திலே நம்ம அழிச்சிருக்கலாம். If he should have condemned you, he should have destroyed you last year. ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? But you know what has God done? நமக்கு நம்மேல இரக்கமுள்ளவராக இருந்தார். He has been merciful on us. அவர் பொறுமையுள்ளவர் அல்ல, நீடிய பொறுமையுள்ளவராய் இந்த வருஷத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். He is not only patient, as a long suffering God he has brought us this year. கடந்த வருஷத்துல தீமைகள் அனுமதிக்கப்பட்டது. இந்த வருஷத்திலே தீமையை நன்மையாக மாற்ற பண்ணி உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் அவர் பராமரிக்க போகிறார். Last year evil was admitted in your life, but this year he is going to convert that evil for good, and he is going to preserve you and your children. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இரண்டாம் சாமுவேலை நாம் பார்க்கும் பொழுது when we read in 2 Samuel 19ஆம் அதிகாரத்திலே chapter 19, அங்கே தாவீது தன்னை வனாந்தர பாதையிலே ஒருவன் பராமரித்தான் என்று சொல்லுகிறான். we see of David saying that one man saved him in the path of wilderness. தாவீது ஒரு சூழ்நிலையிலே வனாந்தரத்திலே ஓடி போனான். In a situation David ran into the wilderness. அரண்மனையிலே சுகபோக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தான். He lived a luxurious life in the palace. ஆனால் அப்சலோம் அவனுக்கு சொந்த மகனே அவனுக்கு விரோதமாக எழும்பி விட்டான். But he had an enemy which rose against him. அவனுடைய சொந்த மகனே அப்சலோமே அவனுக்கு விரோதமாக எழும்பி விட்டான். But his own son Absalom rose against him. அப்பொழுது அவன் வெறுங்காலால் நடந்து போனான். அதாவது செருப்பு கூட போடுறதுக்கு அவனுக்கு டைம் கிடைக்கல. At that time he walked on in his bare feet. அப்படியே தலையை முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டே அவன் வெறுங்காலால் அந்த ஒலிவ மலையிலே ஏறி போனான். He closed his face and he covered his face and he walked with bare feet on the Mount of Olives. வனாந்தரங்களிலே ஒரு கௌதாரியை போல அலைந்தான். He walked as a dove in the wilderness. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் போன பொழுது when he went through such situation, எல்லாரும் நினைத்தாங்க இவன் எவ்வளவோ கஷ்டப்படுவான்னு நினைத்து. all of them thought how much he is suffering. அவன் போனது உண்மையாகவே வனாந்தரமான ஒரு பாதை. It's true that he had gone through the path of wilderness. சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே எடுக்கல. He had nothing to eat, குடிக்க ஒண்ணுமே எடுக்கல. nothing to drink. வழியில சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கூட எடுக்கல. He did not take any snacks or to eat on the way. படுக்கிறதுக்கு ஒரு பாய் கூட எடுக்கல. He did not take a mat to lie down. அப்படி ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலையில தான் அவன் அரண்மனை
அரண்மனை விட்டு இறங்கி ஓடுகிறான். In such a situation he fled from the palace. ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? But you know what God has done? அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதமான ஒரு கிரியையை நடப்பித்தார். God had done a miraculous thing in his அதுதான் life. தேவன் பராமரிக்கிறார் என்பதற்கு நான் உங்களுக்கு சொன்னேன். That is what I say God is caring for you. 2 சாமுவேல் 19 அதிகாரம் 32 வசனத்தில் தன்னுடைய பராமரிப்பு எப்படி இருந்தது என்று சொல்கிறான். We see in 2 Samuel 19:32 as to how the Lord cared for him. பர்சிலா என்கிற ஒரு மனிதன் மூலமாக தேவன் தன்னை பராமரித்ததாக அவன் சொல்கிறான். He says that the Lord cared and took care for him through a man called Barzillai. ஆனால் பர்சிலாவின் மூலமாக தேவன் தான் அந்த பராமரிப்பை உண்டு பண்ணி கொடுத்தார். Through Barzillai it was God who took care of him. வாசியுங்கள். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்க மட்டும் அவனை பராமரித்து வந்தான். பாருங்க, ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்க மட்டும் அவன் பராமரித்தான். As long as the king was in the wilderness, he sustained him. அந்த மக்னாயிம் என்கிற ஒரு இடத்துல தான் ராஜா தங்கி இருந்தான். It was in Mahanaim that the king was there. அந்த இடத்துல வைத்து அவனை பராமரித்துக் கொண்டே வந்தான். In that place he sustained him. இது எந்த இடம், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? In this situation is a dark state. வனாந்தரத்துல என்ன கிடைக்கும்? What will happen in the wilderness? என்ன பாதுகாப்பு இருக்கும்? What is preservance is there? என்ன வசதி கிடைக்கும்? What facility is there? என்ன சுகபோகம் கிடைக்கும்? What luxurious life is there? அது வனாந்தரத்துல ஒரு பாதையாக இருந்தா இவன் ஏற்கனவே அரேஞ்ச்டுன்னு சொன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பான். If he had walked in the wilderness already, then he would have taken things like this. அவன் ஏற்கனவே இப்படி ஒரு புரோகிராம் இருக்குன்னு அவன் அரேஞ்ச் பண்ணியிருந்தானா எல்லாம் எடுத்துட்டு போயிருப்பான். If he had such a program already, then he would have taken things. ஆனா சூழ்நிலைகள் எதிர்பாராம வந்து விட்டது. But this situation is an unexpected one. ஒரு சத்துருவுக்கு பயந்து போகும்பொழுது எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுவானா? If he should fear his enemy and go, will he take anything and go? உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருந்தான். He is holding his life in his hands and running. ஆனா கர்த்தர் அவன் மேல அபிஷேகம் இருந்தது. அப்படினால் அவனை பராமரிக்க சித்தம் கொண்டார். But his anointing, the Lord's anointing was upon him and the Lord preserved him. கர்த்தருடைய அபிஷேகம் உன் சிரசில் இருந்தா, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் நீ இருந்தால் அந்த வனாந்தரத்தில் உன்னை பராமரிக்க கர்த்தர் ஒரு ஏற்பாடை செய்திருப்பார். If you are the Lord's and if you were anointed by the Lord and if his hand is upon you, then he will have certain things to preserve you in the wilderness. பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் அவனை பராமரிச்சாராம். In that place the Lord preserved him. எவ்வளவு அருமையான ஒரு தேவன். What a good God he is. 2 சாமுவேல் In 2 Samuel 17 அதிகாரம் 17th chapter 27 28 29 அவனுடைய பராமரிப்பை நீங்கள் பார்க்கலாம். 27 to 29 we can see his கர்த்தர் எப்படி அவனை பராமரிக்கிறார். How he is preserving him. தாவீது மக்னாயிமிலே சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அமியேலின் குமாரன் மாகேரும் ரோகேலும் ஊரானும் கிளையாத்தியனுமாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் கலகங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும்பயிற்றையும் சிறுபயிற்றையும் வறுத்த சிறுபயிற்றையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால்கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவனமுமாயிருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். எப்படி கர்த்தர் பராமரிக்கிறார் பாருங்க. See how the Lord is preserving him. விசுவாச பாதையிலே நீ கர்த்தரை பின்பற்றி அபிஷேகத்தில் நீ நின்றால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தாலும் உன்னை செழிப்பாக கர்த்தர் பராமரிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். If in this life of faith, if you preserve your anointing and you live a life pleasing for him, then he is going to preserve you in the path of wilderness. அந்த வனாந்தரத்திலே எந்த வசதியும் இல்லாத இடத்துல இங்க இவனுக்கு மெத்தை கிடைத்தது. In the place where there was nothing in the wilderness, he got his beds. அவனுக்கு தேன் கிடைத்தது, வெண்ணெய் கிடைத்தது, பால் கட்டி கிடைத்தது, எல்லா விதமான அனுபவங்களும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்து பராமரித்தார். He got honey and butter and everything what he needed in that wilderness. எதற்காக? What for? அவன் ராஜ அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன். It was because he had the anointing of the king. உனக்கு உன் சிரசிலே ஒரு சரியான அபிஷேகம் இருக்குமானால் கர்த்தர் உன்னை எந்த இடத்திலே வைத்து பராமரிப்பார். If you have the right anointing on your head, then he will preserve you in any place. நீ உனக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்குமானால் கர்த்தர் உன்னை பராமரிக்காமல் விட முடியாது. If you have the power of the Lord, then the Lord cannot be without preserving you. அவன் போன பாதை அரண்மனை அல்ல, அது வனாந்தரம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே அரண்மனை போலவே அவனை பராமரித்தார். The path he went through is not the palace but the wilderness, but the Lord preserved him as he was in the palace. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய அபிஷேகத்தை நீ காத்துக்கொண்டால் உன்னை பராமரிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருப்பார். Dear child of God, if you preserve your anointing, then he is all faithful to preserve you. உன்னுடைய அபிஷேகம் தான் உன்னை தேவனை வைத்து பராமரிக்க வைக்கிறது. It's your anointing which is making the Lord to preserve you. ஏனென்றால் அபிஷேகம் என்பது திருத்துவத்திலே மூன்றாவது பகுதி உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். Because anointing means the third part of the triune God is abiding in you. எவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பு. What a good opportunity. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் அவன் அன்றைக்கு பெற்றுக்கொண்டான். It's such an opportunity he got it that day. இந்த வருஷத்திலே உங்களை வனாந்தரமான பாதையாக இருந்தாலும் கர்த்தர் அதிலும் கூட உனக்கு திருப்தியாய் உன்னை பராமரிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். This year although to be the path of wilderness, even in that the Lord is able to suffice you
satisfied with all your needs. அவனுக்கு வனாந்தரத்துல இருந்தது போலவே ஃபீல் பண்ணல. He did not feel as he was in the wilderness. ஐயோ படுக்கைக்கு என்ன போவேன் அவன் யோசிக்கல. ஏன்னா அதுக்குள்ள மெத்த வந்து சேர்ந்துருச்சு. He did not think as to where he will go for his needs, and all things came to him. வழியில என்ன சாப்பிடுவோம்னு நினைக்கல. அதுக்குள்ள வறுத்த பயிறு சிறு பயிறு எல்லாமே வந்து கிடைச்சிருச்சு. He did not think as to what he will eat in the way, because all the flour and parched corn and everything came to him. இந்த வெயில்ல நான் எவ்வளவு கஷ்டப்படுவேனே அப்படினு அவன் யோசிக்க வேண்டியதில்லை. அதுக்குள்ள பால் கட்டியும் தேனும் வெண்ணையும் கர்த்தர் கொடுத்துட்டார். He did not think as to how he is going to suffer without food, because honey and butter everything came to him. ஒரே ஒரு காரணம் உன்மேல் இருக்கிற அபிஷேகம். Its only reason is because the anointing is upon you. அந்த அபிஷேக தைலம் உன் சரசுல இருந்தால் கர்த்தர் உன்னை பராமரிக்கிறதிலே உண்மையுள்ளவராய் இருப்பார். If that anointing oil is upon your head, then Lord is all faithful to preserve you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாம் ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது, 1 Kings chapter 17 when we read, அங்கே 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, verse 9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பாருங்க, இங்கே ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு பராமரிப்பு உண்டாகிறது. We see a prophet who is being sustained. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு இருந்தால், இந்த வருஷத்திலே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு இருந்தால், உன்னை கடைசி வரை கர்த்தர் உன்னை தீர்க்கதரிசியை பராமரிப்பார். If a man has the word of God, if you have the word of God, then the Lord will preserve the prophet this year. தேவனுடைய வார்த்தை இல்லாத மனிதன் எந்த இடத்துல அரண்மனையில் இருந்தாலும் கூட அவனுக்கு பராமரிப்பு கிடைக்காது. A man of God, even if he is in a palace, if he doesn't have the word of God, he has no care for it. கர்த்தருடைய வார்த்தை இல்லாதவன் அரண்மனையில் இருந்தாலும் அவனுக்கு பராமரிப்பு இருக்காது. If a man of God, even if he is in a palace, if he does not have the word of God, then he has no ஆனா sustaining. கர்த்தருடைய வார்த்தை உள்ள மனுஷன் எங்க கிடந்தாலும் அவனுக்கு ஒரு பராமரிப்பு உண்டு. But the man of God, wherever he is, if he has the word of God, he has the sustaining. காகத்தை வைத்து அவனை பராமரித்தார். He preserved him from by ஒரு விதவை, ஒரு காகம். raven. கர்த்தர் காகத்தை வைத்து அவனை பராமரித்தார். He fed him by raven. அடுத்ததாக ஒரு விதவையை வைத்து அவனை பராமரித்தார். Nextly by widow he served him. அவனிடத்திலிருந்து என்ன விசேஷம்? What was his specialty in him? ஏன் அவனை அப்படி பராமரித்தார்? Why was he served like this? அவன் கர்த்தருடைய வார்த்தை உள்ள மனிதன். Because he had the word of God in him. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருந்து நீ ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருந்தால், நீ எந்த இடத்துல கிடந்தாலும், அந்த கேரித்த ஆற்றங்கரையில கிடந்தாலும், அனாதை போல இருந்தாலும் கர்த்தர் உன்னை பராமரிக்க அவர் உண்மை உள்ளவர். Beloved people of God, if you have the word of God in you, and although you be found as an abandoned person, if you are in the brook chariot, the Lord will come and sustain you. ஒரு விதவையின் மூலமாக கர்த்தர் அவனை பராமரித்து அந்த கேரித்த அவன் சாரிபாத்திலே அவனை அழகாக போஷித்தார். Through a widow in the land of Sarephath, he sustained him. கர்த்தருடைய பராமரிப்பு என்பது அதிசயமானது. The caring of the Lord is something marvelous. ஆச்சரியமானது. It is miraculous. எங்கிருந்து இது வரும், எப்படி நடக்கும்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. We do not know as to how it will happen. ஒரு நாள் பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் ஊழியத்துக்கு வந்த புது கஷ்டமான காலங்களிலே, என்ன ஆண்டவரே எவ்வளவு நாளாச்சு கறி சாப்பிட்டு அப்படின்னு யோசிச்சாராம். One day Pastor Aruldas, after coming to ministry, he said, God, how long it was since I had meat. திடீர்னு அப்படி ஒரு சிந்தை. Such a thought came to him suddenly. ஃபேத்தோமுக்கு வந்தாச்சு, வெறும் கஞ்சி தான் கிடைக்குது, அதுவும் கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது. After coming to the faith home, he got only porridge, and that too he did not get it correctly. அப்பொழுது CPM போயிட்டு இருந்தது ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலை. That time there was a poverty situation in CPM. அதனால அவங்களுக்கு எந்த கறியும் கிடைக்காது. And they will not get any mutton like that. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் யோசிச்சாராம். In such a situation he thought like this. திருப்பி யோசிச்சாராம், ஏதாவது ஒரு காக்கா காடை ஏதாவது கிடைச்சா கூட பரவாயில்லையான்னு யோசிச்சாராம். Will there be any raven or any dove like this, he thought. நைட் யோசிச்சாராம். At night he thought. காலையில 6 மணி ஜெபத்துல உட்கார்ந்து சிஸ்டர்ஸ் அவர் உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்காங்களா. In the morning 6 o'clock prayer, he and his sisters were praying. ஒரு அடிபட்ட பறவை அப்படியே உள்ள நொண்டி வருதான் ஹால்ல. And one bird which was hit, it came limping inside the hall. அது ஜீவன் தப்ப வெளியே எங்கேயும் போகாம எங்க வருது, நேரா இவங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல வந்து நின்னுடுச்சான். It came straight, it was hit, and therefore for rescuing its life, it came straight to him and sat. நீ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு இருந்தா கர்த்தர் உன்னை எந்த இடத்துல வச்சு என்ன விதத்துல போஷிக்கணுமோ அந்த விதத்துல உன்னை அழகாக போஷித்து பராமரிப்பார். If you have the word of God, then the Lord knows how to feed you, and he will feed you beautifully in that place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவனை பராமரிப்பதிலே அவர் ரொம்ப கவனம் உள்ளவராய் இருக்கிறார். The Lord is very careful to sustain the child of God. ஒரு தேவனுடைய பிள்ளை பராமரிப்பதிலே அவருக்கு மிகவும் கருத்து இருக்கிறது. He is very concerned to sustain the child of God. அவன் கிடக்கிறது கேரித் ஆற்றண்டையில ஒரு ஓரத்துல ஒளிஞ்சு போய் கிடக்கிறான். He was hidden in the brook of Kerith, and he was hidden there. அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு அழகான அப்பம் இறைச்சி எல்லாமே அவனுக்கு என்ன செய்தே கொண்டு வந்து கிடைக்க வைக்கிறார். In that place the Lord fed him with bread and flesh every day. ஊழியர்களுக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன, விதைக்கவே மாட்டாய், அறுக்கவே மாட்டாய், ஆனால் உனக்கு எல்லாம் என்ன செய்யும், கிடைக்கும்.
For the servants of God, he is promising that you shall not sow nor reap, but you will receive everything. தேவனுடைய வார்த்தை உனக்குள் இருந்தால் கர்த்தர் உன்னை கடைசி வரை பராமரித்துக் கொண்டே இருப்பார். If you have the word of God in you, then he will preserve you till the end. இன்னைக்கு எத்தனை பேரை தேவன் பராமரிக்கிறார்? Today how many of you is the Lord sustaining? எவ்வளவு ஜனங்கள் தேவனால பராமரிக்கப்படுகிறார்கள்? How many people are sustained by the Lord? திருப்தியாய் கர்த்தர் போஷிக்கிறார். The Lord is feeding them in plenty. எவ்வளவு ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? How many people the Lord is blessing? இன்னைக்கும் கூட ஆண்டவருடைய பராமரிப்பிலே நாம் காணப்படுகிறோம். Even today we are found in the sustenance of the Lord. அதனால்தான் எந்த வல்லமையும் நம்மை மேற்கொள்ள முடியவில்லை. Therefore no other power can come and overcome us. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது When we read in the Gospel of Luke, 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே chapter 10 verse 34, அங்கே எருசலேமிலிருந்து ஒரு மனிதன் எரிகோவுக்கு புறப்பட்டு பயணப்பட்டு போய்விட்டான். we see a man traveling from Jerusalem to Jericho. அவனுடைய அறியாமை அவனை எரிகோவுக்கு இழுத்துக்கொண்டு போனது. His ignorance pushed him off to Jericho. இன்னொரு விதத்தில் அவனுடைய துணிகரம் அவனை இழுத்துக்கொண்டு போனது. He was stubborn enough to go to Jericho. விளைவு தெரியாமல் போதகத்தை தள்ளிவிட்டு அவன் எரிகோவுக்கு பயணமானான். He did not know how to go and he went and traveled to Jericho. எரிகோவுக்குன்னு ஒருத்தன் போயிட்டான்னு சொன்னா அதனுடைய பாதிப்பை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். If a man goes to Jericho, then he have to receive that situations prevailing there. பின்மாற்றத்தை காண்பிக்கிறது. But what does this show here? பின்மாற்றத்துக்கு நீங்க இடம் கொடுத்தா அதனுடைய விளைவை உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப உணர்வீர்கள். If you give room for backsliding, then you will have to see the after effects. மனதுல பின்மாற்றம் வந்தா கூட அதனுடைய பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். Even if the backsliding comes in the mind, then the effect is more. இவன் எரிகோவுக்கு போய் சேரல, போகிற வழியிலேயே அவன் பல வல்லமைகளிலே கையிலே சிக்கிக் கொண்டான். He did not go and reach Jericho, but on the way itself he fell among thieves. அவர்கள் அவனிடத்தில் எல்லாவற்றையும் எடுத்து விட்டார்கள். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். We know this incident where they took off everything from him. இப்பொழுது அவனுக்கு உதவி செய்வார் இல்லை. Now there is nobody to help him. அவனுடைய தகப்பன் உதவி செய்ய முடியாது. His father could not help him. ஏன்னா அவங்க எல்லாம் எருசலேமில் இருக்காங்க. Because they are all in Jerusalem. ஆனா இவன் ஒருத்தன் தான் எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கிறான். Because he alone was going to Jericho. இது ஆவிக்குரிய பின்மாற்றத்தை காண்பிக்கிறது. We see the spiritual backsliding here. அவனுக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை. There was nobody to help him. ஒரு பாஸ்டர் வந்தாரு. A pastor came. அந்த பாஸ்டர் அவனை பார்த்துட்டு அப்படி இப்படி அடுத்த ரூட் வழியா போயிட்டார். The pastor saw him and went by another way. லேவியன் வந்தான். Another Levite came. அது ஒரு விசுவாசியை காண்பிக்கிறது. Shows a believer. அவனும் விலகி போய்விட்டான். He too went off that way. முதலாவது வந்தது ஆசாரியன். Firstly came the priest. இரண்டாவது வந்தது லேவியன். Secondly came the Levite. ஒரு ஊழியனோ ஒரு விசுவாசியோ ஒரு பின்மாற்றக்காரனுக்கு உதவி செய்ய முடியாது. A worker or a believer cannot help a backslider. நீங்க என்ன மிஞ்சி போய்ட்டா அவனுக்கு என்ன சொல்வீங்க? புத்தி சொல்வீங்க. You can only counsel him if you can. அவன் புத்தியை கேட்கறவனா இருந்தா, புத்திக்கு கீழ்ப்படியறவனா இருந்தா ஏன் பின்மாறி போறான்? If he could obey the counseling, why should he backslide? எப்பொழுது அவன் புத்திக்கு தட்டி விட்டானோ அப்பொழுது அவன் கொஞ்சம் குறைய எல்லா காரியங்களிலும் சிக்கி விடுவான். When he put out any counsel, then he will get caught into many things. இன்னைக்கு போதகர்கள் எவ்வளவோ போதிக்கிறார்கள். Many preachers are preaching today. ஆனால் போதகருடைய சத்தியம் எத்தனை பேருடைய உள்ளங்களிலே கிரியை செய்கிறது? But how many of their hearts are in such a way to that the word of God is working in them? நீதிமொழிகளிலே நாம் பார்க்கும் பொழுது When we see in Proverbs 5ஆம் அதிகாரத்திலே chapter 5 12ஆம் வசனத்திலே ஒரு மனுஷன் சொல்றான். verse 18 a man ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேன். I forsook all the counseling. கடிந்து கொள்ளுதலை நான் அலட்சியம் பண்ணினேன். I despised that condemnation. 12:13 என் போதகரின் சொல்லை நான் கேட்கவில்லை. I did not obey to my teachers. எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாய்க்கவில்லை. And I did not incline my ear to those who instructed me. இப்பொழுது என்னுடைய நிலவரம் என்ன? Now what's my state? சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேன். I am in the midst of all the evil, in the midst of congregation and assembly. அன்றைக்கு எழுத்தின் பிரகாரமான ஆசாரியன் விலகி போய்விட்டான். That day a literal priest went off. அந்த லேவியனும் விலகி போய்விட்டான். And the Levite also walked away. ஆனாலும் தேவனுடைய இரக்கம் அவனை விடவில்லை. But the mercy of the Lord did not leave him. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய இரக்கம் தான் நீ எவ்வளவு பின்மாறினாலும் உன்மேல் இரக்கமுள்ளவராய் இந்த வருஷத்திலே கொண்டு வந்திருக்கிறார். You should understand that the mercy of the Lord alone brought you in this year to, even if you are in a backslidden state. இந்த வருஷத்திலே உனக்கு பின்மாற்றத்துக்கு டைம் கொடுக்கிறதுக்காக உன்னை கொண்டு வரல. He did not bring you this year to that you might go back to your backsliding. மறுபடியும் பின்மாற்றத்திலிருந்து பின்மாற்றத்துக்கு போகும்படியாக உனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்று நீ எண்ணிவிடக் கூடாது. Do not think that he has given you an opportunity to go into backsliding into இன்னும் பாவம் backsliding. செய்யறதுக்கு நமக்கு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. Do not think that he has added you days that you might sin more. இது உன்னுடைய பின்மாற்றத்திலிருந்து உன்னை எடுத்து கர்த்தர் உன்னை பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணும்படியாக தேவன் எதிர்பார்த்த காலங்கள். These are the times when the Lord expected to bring you out of your backsliding and to preserve you. யாரும் உனக்கு உதவி செய்யக்கூடாத ஒரு நிலவரத்திலே நீ தள்ளப்பட்ட உன்னை இந்த வருஷத்திலே கர்த்தர் தன்னுடைய பட்சத்திலே
உன்னிடத்துல கொண்டு வந்து உன்னுடைய பின்மாற்றத்திலிருந்து உன்னை எடுத்து அவர் உன்னை பராமரிக்க விரும்புகிறார். You who were in such a state where nobody could help you, the Lord has come caring for you, and he has taken you out of your backsliding that he might care for you this year. ஒரு சமாரியன் வந்தான். One Samaritan came. சமாரியன் வந்தான். One Samaritan came. அவன் மனதுருகினான். And he was compassion on him. அவனுடைய காயங்களை கட்டினான். And he bound his wounds. தன்னுடைய சுய வாகனத்திலே ஏற்றினான். And set him on his own beast. சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். And he took him to the inn and he took care of him. லூக்கா 10 அதிகாரம் 34 வசனம் வாசிப்போம். Luke 10:34. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இது சபைக்குள்ளே கொண்டு வந்து உன்னை மறுபடியும் பராமரிப்பதை காண்பிக்கிறது. This shows the care of you, bringing you into the church. சத்திரம் என்பது சபையை காண்பிக்கிறது. The inn shows the church. ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் சபையிலே வைத்து அவனுடைய பின்மாற்றத்திலிருந்து அவனை விடுவித்து அவனை மறுபடியும் விசுவாச வீரனாய் ஜெப வீரனாய் தெய்வீகம் உள்ளவனாய் மாற்ற அவர் விரும்புகிறார். The Lord wants to bring a person to the inn, that is to the church, and take away all the backsliding, and again he wants to make him a hero of faith, and that he might grow in his holiness too. பின்மாற்றத்தை நீங்கள் தொடரக்கூடாது. You should not continue in your backsliding. அதை தொடரத்தான் இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறார் என்று எண்ணிவிடக் கூடாது. Do not think that he has added you this year that you might carry on with backsliding. பின்மாற்றத்தை தொடர அல்ல, பின்மாற்றத்தை முடிவுக்கு கொண்டு வர கர்த்தர் உனக்கு இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறார். Not to carry on with backsliding, but to put an end to backsliding, the Lord has added you this year. மறுபடியும் நீ எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போக அல்ல, எரிகோவிலிருந்து மறுபடியும் ஒரு விசை நீ திரும்பி எருசலேமுக்கு உன்னுடைய கால்களை அடியெடுத்து வைக்கும்படியாக கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். Not to go back from Jerusalem to Jericho, but to turn back from Jericho to Jerusalem. He wants you, and he has brought you to this year. பின்மாற்றம் என்பது தேவனுடைய பார்வையிலே மிகவும் துக்கமான ஒரு சம்பவம். Backsliding is a sorrowful thing in the sight of the Lord. பின்மாற்றக்காரனோடு நாம் சொல்லுகிறோம் பேசக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறோம். We tell people not to speak to those who are backsliding. பின்மாற்றக்காரர்களை உங்களுடைய வீடுகளில் அனுமதிக்க கூடாது என்று சொல்லுகிறோம். We say not to admit people who are backslided. பின்மாற்றக்காரர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைக்க கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறோம். We say that you should not have your relationship with the backsliders. அது உண்மைதான். That's true. கிறிஸ்துவின் உபதேசத்தை ஒருவன் கொண்டு வராமல் இருந்தால் அவனுக்கு நீங்கள் வாழ்த்துதல் கூட நிச்சய கூடாது, சொல்லக்கூடாது. You should not salute a person who does not bring the doctrine of Christ. ஆனால் கிருபையாகிய தேவன் என்ன செய்தார்? But graciously what does the Lord do? ஒரு பாஸ்டரோ ஒரு விசுவாசியோ உதவி செய்ய கூடாத ஒரு பின்மாற்றத்திலே துன்மார்க்கத்திலே போன ஒரு மனிதனை அங்கே சமாரியன் மூலமாக கர்த்தர் சத்திரத்துக்கு கொண்டு வந்தார். When a pastor or a believer could not help the backslider, the Lord through a Samaritan brought him to the inn. இந்த பராமரிப்பு ஒரு இரக்கத்தில் மனதுருக்கத்தில் கிடைத்த ஒரு வாய்ப்பு. This care is coming through compassion or his deep compassion. அது தேவனுடைய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand the plan of the Lord. பன்றியோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த அந்த இளைய குமாரனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. But that day the younger son, he got a chance. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. You just think and see. பன்றியோட தவிடு கிடைக்காம அந்த தவிட பன்றிட்ட இருந்து புடுங்கி சாப்பிட்டானா. He did not get even the food of the pigs, and he took it and ate it. ஒரு இடத்துல ஒரு சண்டே ஸ்கூல் புரோகிராம் போட்டாங்க. The once they put a program of Sunday school. இந்த இளைய குமாரன் போய் அந்த பன்றி தொட்டில இருக்கிற எதை எடுக்கறான்? தவிட எடுத்து திங்கறான். The younger son is taking the food of the pig and he is eating. அப்ப ரெண்டு பன்னியும் பேசுது. And then the two pigs are speaking to one another. இவன் என்னடா புதுசா வந்திருக்கான், ரெண்டு கால் பண்ணி ஒன்னு வந்திருக்குன்னு சொல்றான். What this two-legged swine has come to us? ரெண்டு கால் பண்ணி ஒன்னு வந்திருக்கு, நமக்கு கொஞ்சம் தான் போட்டுருக்கான், அதையும் இவன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான், நமக்கு கிடைக்கலன்னு சொல்லு. For we ourselves are given only a little food, he is taking this and eating, we do not receive it. அந்த சண்டே ஸ்கூல் புரோகிராம்ல ரெண்டு பன்னியும் பேசுது, மைக் வச்சு பேசுது. Those two swines are speaking like this in the mic. இந்த நம்ம தவிட்ட கூட தூக்குறதுக்கு இவன் ஒரு புதுசா ஒருத்தன் பெருசா வந்திருக்கான், இவனுக்கு 4 கால் இல்ல 2 கால் தானே இருக்குன்னு யோசிக்குது. One new person is come with us, he is having only 2 legs. ஆனா கர்த்தர் அவனை திரும்ப தன்னுடைய தகப்பனிடத்தில் கொண்டு வந்தார். And again the Lord brought him back to his father. அது புத்தி தெளியிறதுக்கு அவனுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. It was a chance for him that his mind might be இந்த வருஷம் கர்த்தர் உன்னை பராமரிக்கிறார்னு சொன்னா பின்மாற்றத்துல இல்ல, பின்மாற்றத்திலிருந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்து உன்னை சத்திரத்துல வைத்து பராமரிக்க அவர் வாஞ்சிக்கிறார். This year if the Lord should want to preserve you, not to go back into your backsliding, but he wants to bring you from your backsliding into the end to preserve you. இருளின் அதிகாரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் உன்னை பங்கடைய வைக்கிறார். He brought you from the power of darkness that you might be an inheritor with the saints of God. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we read in Acts of Apostles 24th chapter 3ஆம் வசனத்திலே, verse 3, பேலிக்ஸினுடைய ஆட்சியிலே அவர்கள் எப்படி பராமரிக்கப்பட்டார்கள்? we see as to how they were preserved in the reign of Perez. 24ஆம் அதிகாரம் verse 24, 3ஆம் வசனம். chapter 24 verse 3. அப்போஸ்தலர் 24:3.
கனம் பொருந்திய பேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். இங்க அவங்க சொல்றாங்க பேலிக்ஸினுடைய ஆட்சியில அவருடைய பராமரிப்பில இந்த தேசத்துக்கு சிறந்த நன்மைகள் கிடைக்கிறது. We see that in the reign of Felix that they had a great quietness and goodness of the land. எங்களுக்கு மிகுந்த சமாதானம் சௌக்கியம் நாங்கள் அனுபவிக்கிறோம். They had great quietness and peace. இந்த பேலிக்ஸ் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of Felix? பாக்கியம் உள்ளவன் என்ற அர்த்தம். It means a blessed person. இல்ல பாக்கியம் உள்ள என்ற அர்த்தம். Or it's his blessedness. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய பாக்கியமான பராமரிப்பில் இருந்தால் அவனுக்கு சிறந்த நன்மைகள் கிடைக்கும். If a child of God should be in the blessed situation of the Lord, then he will get all goodness. ஆண்டவருடைய பராமரிப்பிலே உனக்கு மிகுந்த சமாதானமும் சௌக்கியத்தையும் நீ அனுபவிப்பாய். In the care of the Lord you will enjoy a great quietness and peace. ஒருவேளை வியாதி படுக்கையிலே நீ காணப்படலாம். Maybe you are in your sick bed. உன்னுடைய வீடு ஒரு ஆஸ்பத்திரி போல காணப்படலாம். Or your house might be as hospital. எப்பொழுதும் பலவீனத்திலே நீ போராடி கொண்டிருந்திருக்கலாம். Always you will be striving with weakness. பலவிதமான வியாதி தீரா வியாதியாக உன்னை பிடித்திருக்கலாம். It might be a sickness which will never end. இப்படி வியாதியின் போராட்டத்தில் நீ காணப்பட்டு கொண்டிருந்த உனக்கு இந்த வருஷத்துல கர்த்தருடைய பராமரிப்பு பாக்கியமுள்ள பராமரிப்பு உனக்கு மிகுந்த சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் கொடுத்து உனக்கு சிறந்த நன்மைகளை கட்டளையிடப் போகிறது. This year you who are in the sick bed like this, the Lord will going to grant you his blessed goodness and he will grant you all the goodness you need this year. இந்த பேலிக்ஸுடைய இந்த பராமரிப்பில அந்த ஜனங்கள் மூன்று நன்மைகளை அனுபவித்தார்கள். In the care of the Felix, the people enjoyed three things. ஒன்று மிகுந்த சமாதானம். One is great quietness. அடுத்து சௌக்கியம். And nextly healing. மூன்றாவது சிறந்த நன்மைகள். And nextly they got goodness. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுகம் என்பது மிகவும் அவசியம். In a man of God, health is more important. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். If you have a life without sickness, then you will have wealth without வியாதி wealth. இல்லாமல் இருந்தாலே அது அவனுக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யம் போன்றது. A life without sickness, it's a great rich for him. கர்த்தர் சொல்றாரு பேலிக்ஸினுடைய ஆட்சியில அவங்களுக்கு பராமரிப்பு கிடைத்தது. In the reign of Felix, they had a great care. பாக்கியம் உள்ளவன் தேவனுடைய பாக்கியமான அந்த பராமரிப்பில நீ இருந்தால், If you are under the blessed careness of the Lord, உனக்கு சௌக்கியம் கிடைக்கும், உனக்கு நன்மைகள் கிடைக்கும், உனக்கு சமாதானம் கிடைக்கும். then you will receive healing, then you will receive the goodness and you will receive peace. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை அவங்க சொல்றாங்க பாருங்க. See what a good word is written here. கனம் பொருந்திய பேலிக்ஸே, உம்முடைய பராமரிப்பிலே நாங்கள் மிகுந்த சௌக்கியத்தையும் சமாதானத்தையும் சிறந்த நன்மைகளையும் நாங்கள் கண்டடைகிறோம். O noble Felix, we have received all great quietness and peace and goodness in your reign. ஒரு தனிமனிதனுடைய பராமரிப்பிலே இவ்வளவு கிடைத்தால், தேவனுடைய பராமரிப்பிலே பாக்கியமான ஆண்டவருடைய பராமரிப்பிலே இருந்தால் உனக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். If in a reign of an individual person, when such goodness are received, how much more goodness will you receive in the reign of the Lord? எத்தனை பேர் இப்படிப்பட்ட பராமரிப்பை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you want such a care? நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் அவர் உன்னை பராமரிக்கிறவர். In all situations he is able to sustain you. எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையிலே, மனைவியும் கைவிட்ட சூழ்நிலையிலே, நண்பர்கள் கைவிட்ட சூழ்நிலையிலே, பிள்ளைகளை இழந்த சூழ்நிலையிலே அந்த மனிதன் சொல்கிறான், உம்முடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றினது. In a situation where he has lost his wife and children and all his neighbors and friends, he says that thy care has been leading me through. யோபு தேவனுடைய நேரடி பராமரிப்பிலே காணப்பட்டான். Job was found in the care of the Lord. அது அவனுக்கு என்னத்தை கொண்டு வந்தது? What did bring him to அந்த பராமரிப்பு அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து முடிவை கொண்டு வந்தது. That caring brought him a double fold blessing. அவனுக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டி அவனை பராமரித்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் அவனை நிறுத்தினார். He not only gave him life but also favor, and his visitation had given him a double fold blessing. எவ்வளவு உண்மையுள்ள தேவன். See what a faithful God is. இழந்தது அனைத்தும் அவனுக்கு இரட்டிப்பாய் கிடைத்தது. He got everything what he has lost. கடந்த வருஷத்துல நீ இழந்ததை தேவனுடைய பராமரிப்பில் இந்த வருஷத்துல நீ காணப்பட்டால், உத்தமனாய் நீ நின்றால் உனக்கு இந்த வருஷம் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு உன்னை பராமரிப்பார். If all the things which you have lost last year, if you are upright in this year, then the Lord will grant you all the blessings which you have lost. பாவமில்லாத வாழ்க்கையோடு பரிசுத்தத்தோடு இணைந்து நீ நின்றால் வறுமை வராதபடிக்கு கர்த்தர் இந்த வருஷத்துல உன்னை பராமரிப்பார். If you live a life of sin and if you go into the life of holiness, then the Lord will preserve you from poverty. நீ பயப்படாதே. கடந்த வருஷத்துல தீமைகள் அனுமதிக்கப்பட்டது. இந்த வருஷத்திலே கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டி உன்னையும் உன் குழந்தைகளையும் பழிவாங்காமல் கர்த்தர் பராமரிப்பார். You do not fear because the last year you had to go through many evil things, but this year the Lord will preserve you, that evil he will turn to goodness and preserve you and your children. வனாந்தரமே என்று நீ பயப்படாதே. You do not fear because it's wilderness. அந்த வனாந்தரத்தில் உனக்கு மெத்தை கொண்டு வருவார்.
உனக்கு தேவைகளை கர்த்தர் நிறைவாய் சந்திப்பார். He will bring you into the wilderness and he will meet all your needs. நீ உன்னை கைவிட்டார் கர்த்தர் ஒதுக்கி விட்டார் என்று சொல்லாதே. உனக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கு மட்டும் உன்னை யாரை கொண்டாவது கர்த்தர் பராமரித்துக் கொண்டே இருப்பார். Do not say the Lord has forsaken you and forgotten you. The Lord will by his word, if you have the word of God, then Lord will give you and sustain you. ஒரு மனிதனை வைத்து பராமரிப்பது சுலபம். It's easier for a man to sustain a man. ஆனால் தீர்க்கதரிசியே கர்த்தருடைய வார்த்தை உள்ள மனிதனை அவர் காகத்தை வைத்து போது அவர் பராமரித்தார். But the prophet who had the word of God, he sustained him with raven. உன் தலையில் அபிஷேகம் இருந்தால் கர்த்தர் உன்னை பராமரிப்பார். If you have the anointing of the anointing on your head, then he will உன் preserve you. நாவில் கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் கர்த்தர் உன்னை பராமரிப்பார். If you have the word of God in your tongue, then he will sustain you. பின்மாற்றத்தின் உச்சிக்காக கர்த்தர் இந்த வருஷத்தை கொடுக்கவில்லை. Then Lord did not give this year that you might go to backsliding. பின்மாற்றத்திலிருந்து உன்னை மீட்கும்படியாகவே உன்னை மறுபடியும் சபைக்குள்ளே கொண்டு வந்து பராமரிக்கும்படியாகவே இந்த நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். To redeem you from backsliding and to put you in the church and to sustain you, he has given this year. வியாதியே உன் வாழ்நாளில் பங்காக இருக்க கூடாது. You should not have a sickness all the days of your life. சமாதான கேடே உன்னுடைய வாழ்க்கையின் போஷனாக இருக்க கூடாது. You should not have a life without a peace. தீங்குகளே உன்னுடைய வாழ்க்கையினுடைய பங்காக இருக்க கூடாது. All the evil things should not be a part of your life. ஆனபடியால் கர்த்தருடைய பராமரிப்பிலே உனக்கு சமாதானத்தை தருகிறார், சௌக்கியத்தை தருகிறார், நன்மையை தருகிறார். But in the sustenance of the Lord, he is giving you his peace, he is giving you his quietness, and he is giving you his healing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது Lastly, when we see அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 3 வசனத்திலே Acts of Apostles 27:1, அப்போஸ்தலனாகிய பவுலை அவன் பட்சமாய் நடத்தி பராமரித்தான். he led Apostle Paul in a good manner. அவனை பராமரிக்க சிநேகிதரிடத்தில் போய் சேர அவனுக்கு உத்தரவு கொடுத்தான். He admitted him to be preserved and go and reach the other place. அப்போஸ்தலர் 27:3. In Apostles 27:1. 3. மறுநாள் சீதோன் துறைப்பிடித்தோம் யூலியு பவுலை பச்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். இங்கே பவுலை பச்சமாய் அவன் நடப்பித்தான். He treated Paul in a courteous manner. பவுல் ஒரு கைதி. Paul was a prisoner. ஒரு கட்டப்பட்ட ஒரு மனிதன். He was a bound person. அவன் ராயனை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். He is going towards Caesar. அவன் ராயனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். He has to go stand before Caesar. அது தேவனுடைய திட்டம். That was the plan of God. நம்முடைய ராயன் ஆண்டவராகிய தேவன். Our Caesar is our Lord God. ராயன் என்று சொன்னால் சர்வ அதிகாரம் படைத்தவன். Caesar means who is having all authority. அங்கேதான் அவன் சொல்றான் நான் ராயனுக்கு முன்பாக நிற்க அபயமிடுகிறேன்னு சொன்னான். He says I plead that I should go and stand before Caesar. அதுக்கு பிறகு அவங்க யாருமே ஒண்ணுமே செய்ய முடியல. And nobody could do anything to him. எல்லாரும் என்னென்னமோ பிளான் பண்ணாங்க. All of them planned a lot. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிளான் பண்ணான். Many of them had their own plans. ஒருத்தன் இவனை சத்துரு கையில ஒப்பு கொடுக்கணும்னு பிளான் பண்ணான். One person wanted to give him to the hands of the ஒருவன் enemy. விடுதலை பண்ண வாஞ்சித்தான். One person wanted to deliver him. இன்னொருத்தன் விடுதலை பண்ணா பணம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தான். One person expected money if he should be delivered. இப்படி பல விதங்களில் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இவன் ராயனை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டான். In the midst of such anticipations, he said that he had to appeal வாழ்க்கையில to என்ன Caesar. போராட்டம் வரட்டும் நான் இயேசுவை பார்க்கணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். Whatever problems might come in your life, your only goal should be that you should see Jesus. இவன் திடீர்னு சொன்னா நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன். All of a sudden he said that I am appealing to Caesar. அந்த ஒரு வார்த்தை சபையில சொன்னதனால அவனை ஒருத்தரும் ஒண்ணுமே பண்ண முடியல. அவனை ராயனுக்கு முன்பாக தான் நிறுத்தி ஆக வேண்டும். Because he told that word in the assembly, nobody could do anything but he should be kept brought before Caesar. வழியே இல்ல அவனை ராயனுக்கு முன்பாக கொண்டு போனார்கள். No other go but they brought before Caesar. இப்பொழுது அவன் ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலவரத்தில் இருந்தான். Now he is in a little state. ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலவரம். He was in a bound state. அவன் ஒரு கைதியின் நிலவரத்தில் இருந்தான். He was in the state of a prisoner. ஆனால் அந்த சூழ்நிலையில கூட But in that situation too, அவன் ராயனுக்கு அபயமிட்டபடினால because he appealed to Caesar, அந்த யூலியு என்கிற மனுஷன் சொல்றான் இவனை பட்சமாய் நடப்பித்தான். Julius courteously treated Paul. நீ போய் வேணா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ட்ட இருந்து நீ நல்லா இருந்துக்க அப்படினு சொல்லி அவனை ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுடைய பராமரிப்பில விடுகிறான். He is going and leaving them into the hands of the friends to refresh him. எந்த கைதிக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. No prisoner will be given such an opportunity. ராயனுக்கு அபயமிட்ட இந்த மனிதனுக்கு மாத்திரம் நீ போய் உன்னுடைய சிநேகிதரிடத்திலே நீ பராமரித்துக்கொள் என்று சொல்கிறான். Because he appealed to Caesar, he says you go to your friends and you refresh yourself. இது எதை காண்பிக்கிறது? What does this show? நீ இயேசுவை பார்க்கணும்னு சிந்தையில இருந்தா உன் வாழ்க்கையில எந்த போராட்டம் இருந்தாலும் நீ அவருடைய பராமரிப்பிலே நீ இருப்பாய். If you
you have the mind to go see Jesus, then whatever problems you might go through, you will be in his care. யார் இந்த நல்ல friend? Who is a good friend? இந்த உலகத்துல இருக்கவங்க நல்ல friend-ஆ? Do you think that the friends of the world are good friends? நல்ல friend நீங்க கண்டுபிடிக்கணும்னா பிரச்சனையான நேரத்துல ஓடி போய்டுவான். A good friend, if you see that in the times of trouble he'll run away. உன்னை ஏமாத்திட்டு போய்டுவான். He will cheat you and go. ஆனால் நல்ல ஒரு சிநேகிதரை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். And we will tell you of a good friend. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது In Songs of Solomon 5th chapter 16ஆம் வசனத்திலே verse 16, எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். O daughters of Jerusalem, this is my friend. உன்னத பாட்டு 5:16ல கடைசில சொல்லிருக்கு இவரே என் சிநேகிதர். In Songs of Solomon 5:16, last portion it says that this is my friend. அங்க பவுலை போய் சிநேகிதரிடத்துல போய் நீ பராமரிப்படையும்படி அவனுக்கு உத்தரவு கொடுத்தான். Here St. Paul was said that you should go to your friends and refresh yourself. எவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. What a good chance it was. இந்த உலக வாழ்க்கையிலே பாவ நிறைந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பராமரிப்பில் இருக்கிற வாழ்க்கை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. In this life of sin, the Lord has given a life wherein the Lord will care for us. இந்த வாழ்க்கை இந்த பராமரிப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். You should make use of this care. காலையில ஜெபம், மாலையில ஜெபம், கூட்டங்கள், ஊழியங்கள், ஐக்கியங்கள், சமாதானங்கள், சுத்திகரிப்புகள், பரிசுத்தமாக்குதல், தேவனை போய் சந்திப்பது, இப்படிப்பட்ட ஒரு அருமையான பராமரிப்பு நமக்கு இந்த உலகத்திலே தேவன் கிருபையாய் கட்டளையிட்டிருக்கிறார். Morning and evening prayers and sanctification and fellowship and sanctifying ourselves and going to meet our Lord Jesus, God has given such a chance for us. ஒரு சிலருக்கு இந்த சத்தியம் தெரிந்தாலும் இந்த சத்தியத்தினுடைய பராமரிப்புக்குள்ளே சபை பராமரிப்புக்குள்ளே வருகிறது இல்லை. Some of them, although they know the truth, they do not come into the care of the church. பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி இருக்க கூடாது. You should not be like this. இந்த சபையில நீங்கள் வருகிறீர்கள், ஆனால் சபையின் பராமரிப்பிலே நீங்கள் இருக்க வேண்டும். You come into the church, but you should be in the care of the church. நீங்கள் சபைக்கு எவ்வளவோ உதவி செய்யலாம். You might help the church in many ways. நீங்க இந்த சபையினுடைய அனுதாபிகள், வெல் விஷர் கிடையாது. You are not well wishers of this church. இந்த சபைக்கு நீங்கள் ஒரு போக்குவரத்தா இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸா நீங்கள் இருக்க கூடாது. You should not be the ones who are just coming and going. நீங்கள் ஒரு வழிபோக்கனாக இருந்து விட கூடாது. You should not be a way stranger. நீங்கள் இந்த சபைக்குள்ளே இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை அருமையாக பராமரிப்பார். You be in this church and see the Lord will take good care of you. ஒருவேளை நீங்கள் காணிக்கை கொடுக்கலாம். Mother might forsake him. காணிக்கை கொடுக்கலாம். One might give offerings. பல விதங்களில் நீங்கள் இந்த சபைக்கு உதவி செய்யலாம். You might help the church in many ways. ஆனால் இந்த சபையில நீங்கள் பராமரிக்கப்படணும். But you should be preserved in the church. நீங்கள் சபையை பராமரிக்கிறது ஒரு பகுதி. You sustaining the church is one angle. ஆனால் தேவன் சபையில வைத்து உன்னை பராமரிப்பதுதான் ரொம்ப முக்கியமானது. But the Lord sustaining you, keeping you in the church is another angle. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது 2 Samuel chapter 19, 32ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது பர்சிலாய் தாவீதை பராமரித்தான். we see in 32nd verse that Barzillai sustained David. அருமையாக பராமரித்தான். He cared for him in a good way. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Samuel 19:33 when we read, அங்கே என்ன நடந்தது? what is said here? அங்கே என்ன நடந்தது சொல்லுங்க. What happened here? அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened here? தாவீது சொல்றான், நீ எருசலேமுக்கு வா, நான் உன்னை வச்சு பராமரிக்கிறேன்னு சொல்றான். David says, you come to Jerusalem, I will take care of you. வாசியுங்கள். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோடு கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை அவனுக்கு கிடைக்கிறது. What a good word he received. 32ஆம் வசனத்திலே இவன் ராஜாவை பராமரித்தான். In 32nd verse he served the king. ஆனா இங்க 33ஆம் வசனத்திலே தாவீது சொல்றான், நீ என்னோடு கூட எருசலேமுக்கு வா. When in 33rd verse David says, you come with me to Jerusalem. வனாந்தர வாழ்க்கை போதும். Enough of the way of wilderness. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும். Enough of the way that you have sustained me. நான் இப்ப சிங்காசனத்துக்கு போறேன். Now I am going to go to the throne. நான் என்னுடைய ஆளுகையிலே மறுபடியும் ஸ்திரப்படுத்தப்பட போகிறேன். I am going to stand by on my throne. நான் எருசலேமுக்கு போகிறேன். I am going to Jerusalem. நீ வா. You come with me. நான் உன்னை வச்சு பராமரிக்கிறேன். I will keep and I will sustain you. அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. He had a good opportunity. ஆனா என்ன செஞ்சான் தெரியுமா? But you know what he did? அந்த மனுஷனுடைய வயது ஜாஸ்தியா இருந்துச்சு, அறியாமை மிகவும் அதிகமாக இருந்தது. He was old enough and therefore he refused. அவனுக்கு வயசு ஜாஸ்தி இருந்துச்சு. He was of good age. அனுபவங்கள் இருந்தது. He had good experience. மற்றவங்களை பராமரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. He had the tendency to sustain the others. தன்னை பராமரிக்க அவன் இடம் கொடுக்கவில்லை. But he did not want to be sustained by 33ஆம் him. வசனத்திலே சொல்றான், எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து நான் உன்னை பராமரிப்பேன். In verse 33 he says, you come with me in Jerusalem, I will feed you with me. ஆனா இந்த பர்சிலா என்ன பண்ணான் தெரியுமா? But you know what Barzillai did? பர்சிலா அப்படினு சொன்னா இரும்பு போன்றவன் அப்படினு Barzillai அர்த்தம். means one who is like iron. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு. He is such a strong person. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு. He was such a strong person. அப்சலோம் ராஜாவாக மாறி தாவீதை வேட்டையாடுறதுக்கு ரெடியா இருக்கிறான். அந்த சூழ்நிலையில யாருமே கை கொடுக்கல. அந்த சூழ்நிலையில இந்த பர்சிலா தான் யாரு கை கொடுத்தது? தாவீதுக்கு கை கொடுத்தல். When Absalom became king, he wanted to hunt David, he wanted to kill him, and when he's hunting for him, this Barzillai gave hands for David. அந்த சூழ்நிலையில யாருமே ராஜாவை எதிர்த்து செய்ய முடியாது. ஆனா இவன் செய்றான்.
துணிஞ்சு செய்றான். அவன் இரும்பு போன்றவன். In such a situation nobody can help the king, but he went forward to help the king. ஆனா இப்போ இவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. ராஜா சொல்றார், நான் ராஜாவா மாறறேன் மறுபடியும், நீ வா, நான் உன்னை எருசலேமில வைத்து பராமரிக்கிறேன். But now the king says that I am going to become the king again, I will preserve you in Jerusalem. அவன் சொல்றான், எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு. But he says that I become old. நான் இனிமே அங்க எங்க வர்றது? And how can I come there? நான் வரல. I will not come. நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? What can I do coming there? அப்படி இப்படி சொல்லி அவன் அப்படியே ஒதுங்கி போயிட்டான். He said lame excuses and went off. பாருங்க, தேவனுடைய பராமரிப்பை அவன் அப்படி விட்டு விலகி போன ஒரு மனிதன். He was a man who went away from the sustenance of பின்மாற்றத்துல God. போனவன் எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து பராமரிக்கிறார். ஆனால் இந்த சபைக்காக நீ நின்றாயே, உன்னை பராமரிக்க சபை இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நீ சபைக்குள் வராமல் ஒதுங்கி போகிறாய். The Lord has brought many backsliders and is sustaining them, but you being in the church, you are refused. You have done sustained the church in many ways, but you are refusing to be sustained in the church. நான் வரல, என் பிள்ளைகளை வேலை அனுப்புறேன், என் பிள்ளையை வச்சு நீங்க அங்க பராமரிங்கன்னு சொல்லி கிம்காம அனுப்பிவிட்டான். He said that I am not coming, but I will send my servant King come, and he wanted to serve him. நீங்கள் சபைக்கு எவ்வளவு உதவி செய்தாலும் சரி, ஆனால் அது முக்கியம் அல்ல. கர்த்தர் உன்னை சபையில வைத்து பராமரித்து உன்னை புதிய எருசலேமாய் சீயோனாய் மாற்ற விரும்புகிறார். Dear beloved, how much you would have helped in the church, that's not a matter, but the Lord wants to sustain you in the church and make you as Zion in Jerusalem. ஆனால் அவன் வரவில்லை. But he did not come. அவனுக்கு சத்தியங்கள் போதிக்கப்பட்டது. And the truths were declared to him. அவனுக்கு தாவீதினுடைய ஆதி அந்தம் எல்லாமே தெரியும். He knows the beginning and end of David. மறுபடியும் அவன் சிங்காசனத்துக்கு வருவான்னு அவனுக்கு தெரியும். He knew that he will come back to the throne. அது ஒரு மகிமையான வாழ்க்கை என்று தெரியும். He knew that it's a glorious life. ஆனால் அந்த வாழ்க்கைக்கு அவன் பங்காளி இல்லாமல் போய்விட்டான். But he did not become a partaker of it. அருமையானவர்களே, சீயோனுக்கும் எருசலேமுக்கும் நல்ல அழைப்பு இருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். You have a good calling for Zion and Jerusalem. You have to preserve it. எத்தனை பேர் கர்த்தர் பராமரிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? How many of you desire the Lord to preserve you? அப்படி பராமரிக்கணும், இந்த வருஷம் எல்லாம் கர்த்தர் தான் என்னை பராமரிக்கணும் அப்படினு சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். The whole of the year the Lord only should sustain me. Whoever says so, you close your eyes and kneel down. அவர் உன்னை கேர் எடுத்தா அவனை அருமையா போஷிப்பார். If the Lord should care for you, he will feed you in a good manner. அழகா உனக்கு கை கொடுப்பார். He will give good hands to you. எல்லாரும் லேவியன் உனக்கு உதவி செய்யாட்டாலும், ஆசாரியன் உதவி செய்யாட்டாலும் அவர் டைரக்டா உனக்கு உதவி செய்வார். Even if the priest and the Levite will not help you, he will come directly to help you. நீ உத்தமனா இருந்தால் உனக்கு தேவனுடைய பராமரிப்பு உண்டு. If you are an upright person, the care of the Lord is with you. ஆண்டவரே, என்னை பராமரியும் ஆண்டவரே, நீர் என்னை பராமரிக்கும்படியாக என்னை ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நீர் பராமரியும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். All those who say the Lord should care for me and you take care of me the whole year, myself and my family and my children, or you close the eyes and kneel down. இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்தது ஒரு பெரிய நோக்கம் உண்டு. The Lord has a great purpose for bringing you to this year. உன்னை கொண்டு வந்தது, உன் பிள்ளைகளை கொண்டு வந்தது, எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. There is a great purpose for the Lord to bring you and your children. நீங்க நினைச்சிட கூடாது மறுபடியும் பழைய பாவத்தை தொடர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு. கிடையவே கிடையாது. Do not think that you have another opportunity for the old sin. It's not like that. அதுக்கு அல்ல. It's not so. கர்த்தர் உனக்கு ஜீவனையும் தயவையும் பாராட்டினது எதற்காக? The Lord has given you life and favor for what reason? உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. That he might give you a double fold blessing. ஆமென். நீ பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை செய்வது எதற்காக? For what you have to live a life without sin? கர்த்தர் உன்னை பராமரிக்கும்படியாக. That the Lord might sustain you. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் இருந்தால் இந்த வருஷமெல்லாம் கர்த்தர் உன்னை பராமரிப்பார். If you have the word of God, then in all this year the Lord will preserve you. கர்த்தர் பராமரிக்குன்னு சொல்றவங்க நீங்க கண்ணை மூடி முழங்கால் போட்டுருங்க. All those who want the Lord to sustain you, you close your eyes and kneel down. ஆண்டவரே, என்னை மாத்திரமல்ல. Lord, not only me. யோசேப்பு சொல்றான், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும். Joseph says you and your children. யோசேப்பு சொல்லிடுறான் யாக்கோபிட்ட, உம்மையும் உமக்குண்டான எல்லாவற்றையும் நான் பராமரிப்பேன். Joseph says to Jacob, I will sustain you and all that you have. நீர் என் பக்கத்திலேயே இருக்கலாம். You can be beside me itself. எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை. What a good life. கர்த்தருடைய பராமரிப்பில் நீ கர்த்தர் பக்கத்திலேயே இருக்கலாம். If you are in the sustenance of the Lord, then you can be near the Lord. கர்த்தருடைய சுய வாகனத்திலே, சமாரியனுடைய சுய வாகனத்திலே நீ காணப்படலாம். The Lord will take you near on his own vehicle itself. அவரே உன் சிநேகிதர். He is your friend. அவர் அருமையாய் உன்னை பராமரிப்பார். He will care with you the good care. உனக்கு வறுமை வராது. There will be no poverty come to you. உனக்கு தீமை வராது. No evil will come to you. மனாந்தரத்திலும் குறைவு வராது. There will be no shortcomings in his care. பின்மாற்றத்திலும் மறுபடியும் உனக்கு முன்னேற்றத்தை உண்டு பண்ணுவார். He will bring you back from your backsliding. உனக்கு மறுபடியும் வியாதி வராது. There will no sickness come back to you. நீ அவருடைய பராமரிப்பில் இருந்தால் உனக்கு சௌக்கியம் உண்டாகும். If you are in his care, then you will have healing. அவருடைய பராமரிப்பில் இருந்தால் உனக்கு சமாதானம் கிடைக்கும். If you are in his care, then you will have peace.
அவருடைய பராமரிப்பில் இருந்தால் கர்த்தர் உன்னை பட்சமாய் நடத்துவார். If you are on his care, then he will lead you in a good way. கடந்த வருஷத்திலே ஜீவனையும் தயவையும் ஜீவனை தந்து தயவை பாராட்டினவர் இந்த வருஷத்திலே உன்னை பராமரிக்க வந்திருக்கிறார். In the last year, the Lord who has shown you life and favor, he has come to sustain you this year. கர்த்தாவே என்னை பராமரியும் ஆண்டவரே. Lord, you sustain me. என் பிள்ளைகளை பராமரியும் ஆண்டவரே. Lord, you care for me and my children. என்னுடைய குடும்பத்தை பராமரியும் ஆண்டவரே. You care for my family. என்னுடைய ஊழியத்தை பராமரியும் ஆண்டவரே. You care for my ministry. என்னுடைய தொழிலை நீர் பராமரியும் ஆண்டவரே. You care my business, Lord. ஆண்டவர் உன்னை பராமரித்தால் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். If the Lord should sustain you, then your life will be for வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுகிறவர். The wilderness will be changed to prosperity. ஒன்றுமில்லாத இடத்திலே இருக்கிறதாய் அழைக்கிறவர். When the Lord calls nothing as everything. எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை பரம எருசலேமிலே வைத்து அவர் பராமரிக்க வாஞ்சிக்கிறார். நித்தியமாய் சீயோனில் வைத்து உன்னை பராமரிக்க வாஞ்சிக்கிறார். வரமாட்டேன் என்று சொல்லிவிடாதே, அந்த பாக்கியத்தை நீ இழந்து விடாதே. ஆமென். அந்த பரம கானானில், அந்த பரம புதிய எருசலேமில், அந்த சீயோனில் கர்த்தர் உன்னை பராமரிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த உலகத்திலே உன்னை பராமரித்தால் 70 வருஷமோ 80 வருஷமோ, ஆனால் எருசலேமிலே நித்தியமாய் உன்னை பராமரிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா.